திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த இறையூர் பகுதியில் வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் பாரதி. இவரிடம் வேலுநாச்சிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் வாரிசு சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்துள்ளார். இதற்கு வருவாய் ஆய்வாளர் பாரதி 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும், பழனிசாமி பணம் இல்லை என கூறியும், பணம் கொடுத்தால்தான் வாரிசு சான்றிதழ் பெற முடியும் என கூறியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பழனிசாமி திருவண்ணாமலை லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்துவிட்டு அவர்களின் அறிவுரைப்படி ரசாயனம் தடவிய பணத்தை வருவாய் ஆய்வாளரிடம் வழங்கியுள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் வருவாய் ஆய்வாளரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே நாச்சிக்குளத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் ஜெயசூர்யா, சுபாஷ் இவர்கள் இருவரும் மஞ்சு விரட்டில் மாடு பிடித்தது தொடர்பான பிரச்சினையில் கடந்த மாதம் 30ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருகே கல்லணை பகுதியில் 8 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இதுகுறித்து காளையார்கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் கொலை வழக்கில் தொடர்புடைய சிவகங்கை காலவாளவைச் சேர்ந்த திவாகர், சாஸ்திரி தெருவைச் சேர்ந்த வாணிக்கருப்பு மனைவி மதுமதி, சுந்தர நலப்பைச் சேர்ந்த சந்தோஷ், நகரம்பட்டியைச் சேர்ந்த ராம்ஜி, யுவராஜ், அருண்குமார், ஓக்கூரைச் சேர்ந்த அபினிஷ் ஆகிய 7 பேரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடியில் தென்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜாராம் தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருச்செந்தூர் ரோட்டில் உள்ள பெண்கள் கல்லூரி அருகே நின்று கொண்டிருந்த இளைஞரை சந்தேகத்தின் பெயரில் பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அந்த இளைஞர் தூத்துக்குடி திருச்செந்தூர் ரோடு பெரியசாமி நகரை சேர்ந்த சரோஜ்குமார் என்பதும் அவர் பையில் கஞ்சா வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து அவரிடம் இருந்த 3.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் வட்டக்கிளை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஊழியர் சங்க வட்ட செயலாளர் தம்பிதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும், 21 மாதகால நிலுவைத் தொகை, முடக்கப்பட்ட அகவிலைப்படி, பறிக்கப்பட்ட சரண்டர் உள்ளிட்ட உரிமைகளை வழங்கிட வேண்டும், அரசு விடுமுறை நாட்களில் ஆய்வுக் கூட்டங்களை நடத்துவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. ஈரோடு மீனாட்சி சுந்தரனார் சாலை வணிகவரித்துறை அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் மாவட்ட செயலாளர் விஜய மனோகரன் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமலாக்க வேண்டும், 21 மாத நிலுவைத் தொகை, முடக்கப்பட்ட அகவிலைப்படி, பறிக்கப்பட்ட சரண்டர் ஆகியவற்றை வழங்க வேண்டும், 41 மாத பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும், அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நல்லபாளையம், கடையம், கருவாச்சி, புதுக்கருவாச்சி, சீயன் பாளையம், வெள்ளையாம்பட்டு ஆகிய பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி, விசிக விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியார், தொகுதி செயலாளர் காணை வளவன், ஒன்றிய செயலாளர் ஆசை தம்பி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலைக்கேசி பகுதியைச் சேர்ந்த செம்பாரங்குளம் பகுதியில் வெடிப்பொருட்கள் இருப்பதாக கொடைக்கானல் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் அப்பகுதியில் போலீசார் சோதனையிட்டதில் செம்பாரங்குளம் பகுதியில் உள்ள பூதமலை என்ற இடத்தில் வெடிப்பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து அங்கிருந்து ஜெலட்டின் குச்சிகள், டெட்டனேட்டர்கள் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து இவற்றை பதுக்கி வைத்து விற்பனையில் ஈடுபட்ட நந்தவனப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார், அதே பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன், ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் ஆகியோரை கைது செய்தனர். சமூக நலத்துறை சார்பில் சத்யவாடி முத்து இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மற்றும் நலிவுற்ற பெண்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட 30 பெண்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பெண்களுக்கு தையல் இயந்திரங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் பிரேமலதா, திமுக பகுதி செயலாளர் ரவீந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கேணிவாசல் பகுதியில் உள்ள ஐயூழியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடுமாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருந்து 13 ஜோடி மாடுகள் பங்கேற்றன.
ஒரே பிரிவாக நடைபெற்ற போட்டியில் 7 மைல் தூரம் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டது. காரைக்குடி கழிவாசலில் இருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சூரக்குடி வரை நடைபெற்ற போட்டியில் சீறிப்பாய்ந்து சென்ற காளைகள் ஒன்றை ஒன்று போட்டியிட்டு முந்திச் சென்றன. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியினை காரைக்குடி சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். பின்னர் போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள வையம்பட்டி ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலைஞர் களவு இல்ல மற்றும் ஊரக குடியிருப்பு பழுது பார்க்கும் திட்டம் ஆகிய திட்டங்களின் கீழ் 2024-25 ஆண்டிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள பயனாளிகளின் பெயர் பட்டியலை ஊராட்சி மன்ற தலைவர் சூர்யா சுப்பிரமணியன் மன்றத்தில் வாசித்து ஒப்புதல் பெற்றார். அப்போது கல்வி வளர்ச்சிக்காக ஊராட்சியில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் விரைவில் தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக மாற்ற வளர்ச்சிப் பணிகள் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் வையம்பட்டி ஊராட்சி செயலாளர் துணைத் தலைவர் உள்ளிட்ட 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் தலைமை மருத்துவ அலுவலர் நாராயணசாமி தலைமை வகித்தார். மேலும் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவ அலுவலராக பொறுப்பேற்று மாதந்தோறும் 50க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகளை செய்து ஏழை எளிய மக்களின் நன்மதிப்பை பெற்ற நிலையில் தமிழகத்தில் முதல் 10 இடங்கள் பட்டியலில் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனை சிறப்பு இடம் பிடித்துள்ள நிலையில் தலைமை மருத்துவ அலுவலர் நாராயணசுவாமிக்கு மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தேனி மாவட்டம் கம்பன் மெயின் ரூட்டில் உணவகங்கள், தேநீர் கடைகள், ஜவுளி நிறுவனங்கள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்ட கட்டிடங்களை அகற்ற வேண்டும் என உத்தமபாளையம் நெடுஞ்சாலைத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதன் பெயரில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக வணிக நிறுவனங்களுக்கு 1 மாதத்திற்கு முன்பாகவே நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அறிவிப்பு செய்யப்பட்டது. இந்நிலையில் உத்தமபாளையம் உதவி கூட்ட செயற்பொறியாளர் ராசா, உதவி செயற்பொறியாளர் வைரம்குமார் தலைமையிலான நெடுஞ்சாலைத்துறையினர் கம்பம் வடக்கு காவிரியத்தில் இருந்து குமிளி செல்லும் சாலை வரை போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றினர். கோவையைச் சேர்ந்த மில்கி என்பவர் சொந்த வேலை காரணமாக இருசக்கர வாகனத்தில் கோவையில் இருந்து பல்லடம் சென்றுவிட்டு இரவு கோவைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது பல்லடம் அருகே உள்ள ஆராக்குளம் பிரிவு என்ற இடத்தில் 2 திருநங்கைகள் இவரிடம் உதவி கேட்டு நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வண்டியை நிறுத்திய மில்கியிடம் திருநங்கைகள் பேச்சுக் கொடுத்து மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று அவர் அணிந்திருந்த 3.5 பவுண்ட் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு மிரட்டி அவரை அனுப்பிவிட்டனர். பின்னர் இதுகுறித்து மில்கி பல்லடம் காவலியத்தில் புகாரளித்ததன் பெயரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சூலூர் அருகே உள்ள பள்ளப்பாளையம் சேர்ந்த சுபானா, ஸ்ரீ, பவளம் ஆகிய 2 திருநங்கைகளை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை ஒன்றியத்திற்குட்பட்ட கோடைரோடு அருகே ஜல்லிப்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பகவதியம்மன் கோவில் ஆணை திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருச்சி, திண்டுக்கல், தேனி, நத்தம், வேடச்சந்தூர், வடமதுரை, ஒட்டன்சத்திரம், ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கலந்து கொள்ள வந்திருந்த காளையின் உரிமையாளர்களுக்கு உரிமை மேளம் முழங்க பாரம்பரிய முறைப்படி வரவேற்பளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறிப்பாய்ந்தன. இவ்விழாவை சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, தேனி, புதுக்கோட்டை, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள வையம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் முறையாக பணி வழங்க கோரி மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 100 நாள் திட்டத்தில் மாற்றுத்திறனாளி பணியாளர்களுக்கு மாதந்தோறும் முறையாக பணி வழங்கப்படுவதில்லை எனவும் இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் ஞானப்பிரகாசத்திடம் மனு கொடுத்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பின்னர் அவர்களிடம் வேலை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பெயரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ஏடிபி காம்பவுண்டை சேர்ந்தவர் முத்துச்செல்வி. இவர் கணவரை பிரிந்து 10 வயது சிறுவனுடன் தனியாக வசித்து வரும் நிலையில் இவருக்கும் கள்ளிக்குடியைச் சேர்ந்த உறவினர் செல்வகுமாருக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் ஒன்றாக வசித்து வந்தனர். இந்நிலையில் சிறுவன் சரியாக பிடிப்பதில்லை என கூறி வளர்ப்பு தந்தை செல்வகுமாரும் தாய் முத்துச்செல்வியும் சிறுவனை தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த சிறுவன் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுவன் பலத்த காயத்துடன் சிகிச்சை பெற்று வருவதை தெரிந்து கொண்ட மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அருள்செல்வி
உத்தரவின்படி சமூக பணியாளர் கார்த்திகை ராஜன் சிறுவனிடம் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தாயும் வளர்ப்பு தந்தையும் சேர்ந்து தாக்கியது தெரியவந்ததை அடுத்து இருவர் மீதும் மேற்கு காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அரியூரில் ராஜா என்பவர் பிரபல ரவுடியாக பகுதியில் வலம் வந்துள்ளார். இந்நிலையில் அரியூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் வந்தபோது பின்தொடர்ந்து வந்த காரில் ஒரு கும்பல் அரியூரிலேயே மடக்கி சரமாரியாக ராஜாவை வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அரியூர் காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் காவல்துறையினருடன் சென்று சில இடங்களில் அதிரடியாக ஆய்வு செய்து கொலையில் தொடர்புடைய 4 பேரை பிடித்துள்ளனர். இதனையடுத்து ராஜாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை மதுரவாயில் மேட்டுக்குப்பம் பிரதான சாலையில் கார் பழுதுபார்க்கும் மற்றும் மெருகேற்றும் பணிகள் மேற்கொள்ளும் கடை செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் அந்த கடையில் அதிகாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த மதுரவாயில் மற்றும் விருகம்பாக்கம் தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராடினர். இருப்பினும் தீயை கட்டுக்குள் கொண்டுவர முடியாததால் சென்னையில் அமைந்துள்ள பல்வேறு தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. திருச்சி மாவட்டம் சமயபுரம் நால் ரோடு அருகே 2 அரசு மதுபான கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த மதுபான கடை அருகே சிலர் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக சமயபுரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் மதுபான கடைகளை சுற்றியுள்ள பகுதிகளில் போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தினர். அப்போது மதுபான கடை அருகே விற்பனைக்காக குப்பை தொட்டியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 100 மது பாட்டில்களை போலீசார் கைப்பற்றினர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.